தஞ்சாவூர் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் சோழர் காலத்து கருங்கல் நந்தி சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உலக புகழ் பெற்ற மகாமக திருவிழாவின் தொடர்புடைய கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலின் 2வது தெற்கு பிரகாரத்தில் மழைநீர் வடிகால் அமைப்பதற்கு பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்றது. அப்போது பூமிக்கு அடியிலிருந்து 3 அடி நீளமும் 3 அடி உயரமும் கொண்ட சுமார் 200 கிலோ எடையுள்ள கருங்கல்லால் ஆன நந்தி சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இந்த நந்தி சிலை சோழர் காலத்து சிலையாக இருக்கலாம் என கூறப்படுவதால் பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சாயக்கழிவு நீர் கலந்த விவசாய பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து கள்ளத்தனமாக அமைக்கப்பட்ட குழாய்களை இடித்து அகற்றினர். பள்ளிப்பாளையம் பகுதியில் அனுமதி பெற்று இயங்கும் சாயப்பட்டறைகள் இரவு நேரத்தில் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் சட்டவிரோதமாக வெளியேற்றி வருவதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் ஓடக்காடு கிராமத்தில் 20 ஏக்கர் விவசாய நிலத்தில் சாயக்கழிவு நீர் கலந்து சிவப்பு நிறத்தில் மாறியதாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சிவப்பு நிறத்தில் நீரின் மாதிரியை பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றனர். மேலும் சங்கை பகுதியில் கள்ளத்தனமாக சுத்திகரிப்பு செய்யப்படாத சாயக்கழிவு நீரை வெளியேற்றும் வகையில் புதைக்கப்பட்டிருந்த குழாய்களை ஜேசிபி வாகனம் மூலம் இடித்து அகற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே உயர்மின் கோபுர மின்சார கம்பிகளிலிருந்து சாலையில் நடந்து செல்பவர்கள் மீது மின்சாரம் தாக்குவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மணப்பட்டி கிராமத்தில் விவசாய நிலத்தில் உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்டு திருச்சியிலிருந்து கல்லாக்கோட்டை துணை மின் நிலையத்திற்கு மின்சாரம் எடுத்துச் செல்லப்படுகிறது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மணப்பட்டி, சொக்கம்பேட்டை, கல்லாக்கோட்டை ஆகிய இணைப்புச் சாலையின் வழியே கொடைபிடித்து சாலையில் நடந்து செல்பவர்கள் மீது மின்சாரம் தாக்குவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் பள்ளி செல்லும் மாணவர்களை பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்ப மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முன்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணியை தொட்டில் கட்டி கொண்டு செல்லும் அவலம் நிகழ்ந்துள்ளது. உடுமலை அருகே குருமலை மலைவாழ் குடியிருப்பைச் சேர்ந்த சுமதி என்பவர் 2 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்த நிலையில் அவருக்கும் தொடர்ந்து வாந்தி மற்றும் மயக்கம் வந்ததால் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு செல்ல உறவினர்கள் முடிவு செய்தனர். வனப்பகுதியில் பாதை இல்லாததால் தொட்டில் கட்டி கருஞ்சோலை வழியாக மருத்துவமனைக்கு கர்ப்பிணியை அழைத்துச் சென்றனர். நீண்ட நாட்கள் கோரிக்கையாக உள்ள குருமலை பகுதியிலிருந்து திருமூர்த்தி மலை வரை மண் சாலை அமைக்க வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். முத்துப்பேட்டை தாலுகாவில் உள்ள மாங்குடி, குறிச்சிமூலை, சோலைக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் பரப்பளவுக்கு மேலான நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது. ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்து குறுவை சாகுபடி செய்து அறுவடை செய்யக்கூடிய சூழ்நிலையில் மழை நீரில் சூழ்ந்து கதிர்கள் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உரிய கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் 10வது வரை மட்டும் படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவரை சுகாதாரத்துறையினர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இளையான்குடி அருகே உள்ள காதர்பிச்சை தெருவைச் சேர்ந்த அஜ்மத்துல்லா என்பவர் பெருமாள் கோவில் எதிர்புறம் கிளினிக் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். உரிய கல்வி தகுதியின்றி உரிமம் பெறாமல் கிளினிக் வைத்து மருத்துவம் பார்ப்பதாக புகார் அளித்ததால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கிளினிக்கிற்கு சென்று சோதனை செய்தனர். அப்போது அஜ்மத்துல்லா 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை சுகாதாரத்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று புகார் அளித்ததால் போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கச்சபேஸ்வரர் கோயிலில் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோயில் நகரமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் மாநகரின் ராஜவீதியில் அமைந்துள்ள சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாதத்தை ஒட்டி 3 நாட்கள் தெப்ப உற்சவ திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தெப்ப உற்சவ திருவிழா நேற்று தொடங்கியது. இதையொட்டி சுந்தராம்பிகை கச்சபேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றது. பின்னர் சிவவாத்தியங்கள் முழங்க கோயிலில் உள்ள குளத்தில்
மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கச்சபேஸ்வரரும் சுந்தராம்பிகையும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே வரையில் சிக்கி 100 கிலோ எடை கொண்ட அரைவகை ராட்சத ஆமையை மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கடலில் விட்டனர். ராமநாதபுரம் கடற்கரையில் சமீப காலமாக பெருந்தரை பச்சை ஆமைகள் இறந்து கரை புரங்குவதால் அரிய வகை கடல் ஆமைகளை பாதுகாப்பதில் அக்கறை காட்ட வேண்டும் என மீனவர்களுக்கு வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சோழிக்குடி கடற்கரையில் மீனவர்கள் விரித்து வைத்திருந்த வலையை எடுப்பதற்காக சென்றபோது அதில் ராட்சத கடல் ஆமை ஒன்று சிக்கியதை கண்டனர். இதையடுத்து கடலோர காவல் படைக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் நீண்ட நேரம் போராடி வலையை அறுத்து மீட்கப்பட்ட ஆமை கடலில் பத்திரமாக விடப்பட்டது. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் தேருக்கு சிங்கம்புணரியில் வடம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சிங்கம்புணரியில் தென்னை மரம் அதிகமாக உள்ளதால் கயிறுகள் உற்பத்தி செய்வது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோயில் வளாகத்தில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு தேர் வடம் தயாரிக்கும் பணி நடைபெறுகிறது. அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோயில் 5 தேர்களுக்கு புதிய தேர்வடம் தயாரிக்கும் பணியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயிலில் நடிகர் சூர்யா சுவாமி தரிசனம் செய்தார். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகரான சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் எதிர்மறையான விமர்சனங்களுக்கு உள்ளானது. இந்த நிலையில் நடிகர் சூர்யா மற்றும் இயக்குநர் சிவா ஆகியோர் சோளிங்கர் மலைப்பகுதியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது படக்குழுவினருடன் ரோப் காரில் மலைக்கோயிலுக்கு சென்று அமிர்தவள்ளி தாயார் மற்றும் ஸ்ரீ யோக நரசிம்மரை இருவரும் தரிசித்தனர். பின்னர் கோயில் நிர்வாகம் சார்பாக மாலை மற்றும் வஸ்திரம் அணிவித்து அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து சூர்யாவுடன் கோயில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள சண்முக ஆற்றில் கோழி கழிவுகள் இறைச்சிகள் கொட்டி அசுத்தமாவதால் தொற்றுநோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பக்தர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் சண்முக நதி, சரவண பொய்கை, இரும்பன்குளம் போன்றவற்றில் புனித நீராடிவிட்டுதான் சுவாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம். இந்நிலையில் சண்முக ஆற்றில் குப்பைகள், மீன் இறைச்சி, கோழி கழிவுகள் ஆகியவை மூட்டை மூட்டையாக கொட்டிச் செல்லப்படுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் பரவி பக்தர்களுக்கு பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் குப்பைகள், இறைச்சி கழிவுகள் கொட்டாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே அரசால் வழங்கப்பட்ட மருந்துகள் மூட்டையாக கட்டப்பட்டு வாய்க்காலில் வீசப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளிச்சாறு கிராமத்தில் வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாமல் புதர் மண்டியதால் சம்பா பயிர்கள் தண்ணீர் வடிய வழியின்றி நீரில் மூழ்கியது. இதனையடுத்து விவசாயிகளின் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் வேளாண் பொறியியல் துறையினரால் வாய்க்கால் தூர்வாரப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வாய்க்கால் தூர்வாரப்பட்ட பகுதியில் சாக்கு மூட்டையில் அரசால் வழங்கப்பட்ட மருந்து மாத்திரைகள் கிடப்பதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மருந்துகளை இவ்வாறு வாய்க்காலில் வீசிய நபர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதியினரும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காடா இருந்துச்சு, வடிகால் சுத்தம் பண்றப்ப அந்த ஜேசிபி அடிவிட்டு இந்த காட்டுல இருந்து இந்த மருந்து மூட்டையை எக்ஸ்பீரி ஆனதும் இருக்கு, எக்ஸ்பீரி ஆகாததும் இருக்கு. போலியாக்சைடு பவுடரு, பேராசிட்டமல், ஓரல் பவுடரு, இவ்வளவுதான் இந்த காட்டுக்குள்ள யாரும் போட்டுருக்காங்க. கவர்மெண்ட் மாத்திரை இந்த எக்ஸ்பைரி டேட் முடியாம அவ்வளவு மாத்திரை இருக்கு. இது யாருக்கும் மக்களுக்கு பயன்படாம இந்த காட்டுல தூக்கி போட்டு யாரு போனான்னு தெரியல. இந்த ஜேசிபி டூர் வர்றப்ப தள்ளி மேல மூட்டையா போட்டு வச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கஞ்சா விற்பனை செய்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனம் அடுத்த மன்னர்சாமி கோயில் அருகே போலீசார் ரோந்து பணி மேற்கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவி இருவரையும் போலீசார் நிறுத்தி சோதனை செய்தனர்.
அப்போது போலீசாரை தள்ளிவிட்டு இருவரும் அங்கிருந்து வேகமாக தப்பிக்க முயன்றனர். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்திக் கொண்டு புதுவை மற்றும் திண்டிவனம் பகுதியில் விற்பனைக்காக எடுத்து வந்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அவர்களிடமிருந்து 1.25 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனம் மேலும் 2 செல்போன்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பழைய இரும்பு பொருட்கள் சேகரித்து வைக்கும் குடோனில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. பள்ளிப்பாளையம் ராஜவீதி பகுதியில் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், இரும்பு உதிரி பாகங்கள் சேகரித்து வைக்கும் குடோனை ஈரோட்டைச் சேர்ந்த கணேசன் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அக்கம்பக்கத்தினர் தண்ணீரை ஊற்றி அணைக்க முயன்றனர். ஆனால் அதிக அளவு பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்ததால் தீ வேகமாக பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பவர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை முழுவதுமாக அணைத்தனர். இத்தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரியவந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் உள்ள பூமீஸ்வரர் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மேலும் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க வானவேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வன உயிரினங்களால் அச்சம் எழுந்துள்ளதால் அரசு பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டித்தர கோரிக்கை எழுந்துள்ளது. ஆழியாறில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 24 லட்சம் ரூபாய் நிதியில் ஆரம்ப கல்வி கட்டிடம் கட்டித்தரப்பட்டது. தற்போது 75 மாணவர்கள் இங்கு கல்வி பயின்று வருகின்றனர். மலை அடிவார பகுதி இது என்பதால் இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகளின் நடமாட்டம் உள்ளது. சில சமயங்களில் பகலிலும் காட்டுப்பன்றிகள் உலா வருவதால் மாணவர்கள் கழிப்பிடம் செல்லக்கூட அச்சப்படுகின்றனர். எனவே உடனடியாக பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.